Hi, NCRT, Grade 12, Chapter 10, Haloalkanes and Haloarenes உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 10.11. How will you bring about the following conversions? ஸோ இங்கே மொத்தம் நிறைய ஒரு 10 கன்வர்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்வர்ஷனை பாருங்கள். எத்தனால் டு பியூட்டனைன். எத்தனாலில் நமக்கு 2 கார்பன் இருக்குது, இங்கே 4 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ கார்பன் இங்கே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ரைட், எத்தைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, NaNH2 அண்ட் ஐம் யூஸிங் லிக்விட் அமோனியா. இதை ஒரு நியூக்ளியோஃபைலாக மாற்ற போகிறேன். இப்போ நான் என்னென்னா, நமக்கு H ரிமூவ் ஆகிட்டு இடத்துல என்ன CH ட்ரிபிள் பாண்ட் C- Na+ன்னு ஃபார்ம் ஆயிரும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எத்தனால் எடுத்துக்கலாம். CH3 CH2OH. ரைட்டா, இதில் ஐ கேன் யூஸ் SOCl2 குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்போ என்ன ஆகும், நமக்கு OH ரிமூவ் ஆகிட்டு அங்கே என்ன வரும், குளோரின் வரும். நான் இங்கே பை ப்ராடக்ட் எழுதலை. பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா SO2 + HCl நமக்கு வெளியே போகும். நான் அதை அங்கே எழுதலை. ரைட், இப்போ அடுத்து என்ன ஆகும்னா, இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ண நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ அந்த மைனஸ் இங்கே ஆட் ஆகும், இந்த Cl- வெளியே போகுது. அப்போனா நமக்கு -NaCl அண்ட் இட் வில் ஃபார்ம் CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு வரும். ரைட்டா, ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், பியூட் 1 அயன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவங்க கேட்ட காம்பவுண்ட் இங்கே வந்துடும். ரைட், இப்போ இது ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் நமக்கு முடிஞ்சு. செகண்ட் கன்வர்ஷன் பாருங்கள். ஈத்தேன் டு ப்ரோமோ ஈத்தேன் கேட்டிருக்காங்க. ஸோ ஈத்தேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். CH3 அண்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன், ப்ரோமினேஷன் போடுறேன். ஸோ ப்ரோமினேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் நமக்கு என்ன ஆயிரும், அந்த இடத்துல CH3 CH2Br அப்படின்னு வரும். ரைட், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் எலிமினேஷன் ரியாக்ஷன் போட போகிறேன். ரைட்டா, ஸோ H+ போட்டு எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ எலிமினேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா, இது CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு வரும், ப்ளஸ் HBr வெளியே போயிடும். இப்போ ஈத்தேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் நான் இப்போ Br2 அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ Br2 அடிஷன் ரியாக்ஷன் போடுறேன். இப்போ Br2 எனக்கு இது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா, எனக்குள்ள Br2 CCl4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ CH2 பாண்ட் CH2, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br ஆட் ஆகும். ரைட்டா, ஸோ அடிஷனலாக எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன் போட போகிறேன். என்ன போட போகிறேன், ஆல்கஹாலிக் KOH போட போகிறேன். ரைட்டா, இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, யூ கேன் கோ ஃபார் ஆல்கஹாலிக் KOH இட் செல்ஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்கஹாலிக் KOH போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆயிரும், இந்த இடத்துல இந்த Br-ம் இங்கேருந்து ஒரு H நமக்கு ரிமூவ் ஆயிரும். அப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நமக்கு CH2 டபுள் பாண்ட் CHBrன்னு வரும். அதாவது ப்ரோமோ ஈத்தீன் ஃபார்ம் ஆயிரும். டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கேட்ட காம்பவுண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிரும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரொப்பீன் டு 1 நைட்ரோ ப்ரொப்பேன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொப்பீன் எடுத்துகிட்டு அதை என்ன மாற்றணும், நம்ம 1 நைட்ரோ ப்ரொப்பேனாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொப்பீன் எடுத்துக்கலாமா, CH3 CH டபுள் பாண்ட் CH2. ரைட், இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிஷன் ரியாக்ஷன் போட போகிறேன். ஸோ நைட்ரோ ப்ரொப்பேனா மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், கோயிங் ஃபார் த அடிஷன் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ வில் ஆட் HBr. ரைட்டா, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், பெராக்சைடு யூஸ் பண்ணுறேன். இப்போ பெராக்சைடு யூஸ் பண்ணால் நான் ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன் நடக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், CH3 CH2Br அப்படின்னு வரும். ரைட்டா, இப்போ அடுத்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த நைட்ரோ ப்ரொப்பேனில் நமக்கு என்ன ஆகணும், இந்த நைட்ரோ குரூப் வரணும் இல்லையா 1ல். அப்போ ஐ வில் யூஸ் AgNO2. ஸோ AgNO2 யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல CH3 CH2 CH2NO2ன்னு வந்துடும், ப்ளஸ் AgBr வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, 1 நைட்ரோ ப்ரோப்பேன் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் சிம்பிள் தான். அடுத்து பாருங்கள், டொலுவீன் டு பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேர்ட் ஒன். ரைட், இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன் பொறுத்த வரைக்கும் டொலுவீன் டு பென்சைல் ஆல்கஹால். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு டொலுவீன் எழுதிக்கலாம். டொலுவீன் அப்படின்னா என்ன அப்படின்றது, டொலுவீன்னா பென்சில்னா வரும், நமக்கு CH3 வரும். ரைட்டா, ஸோ இதுலேருந்து பென்சைல் ஆல்கஹாலாக நான் மாற்றணும். ரைட், அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இதில் நான் குளோரினேஷன் போடலாம், Cl2H போடலாம். அப்போ குளோரினேஷன் நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் அ குளோரினேட்டட் ப்ராடக்ட். H தான் போட்டிருக்கேன்ப்பா, Fe போட்டால் பென்சிலில் வரும். ஸோ H போட்டால் என்ன ஆயிரும், இந்த அல்கைல் குரூப்பில் நமக்கு என்ன ஆயிரும், CH2Cl அப்படின்னு வரும். ரைட்டா, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ வில் யூஸ் Cl வந்துருச்சா. இப்போ நம்ம ஆல்கஹாலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், we can add one more reagent. ஒரு ஆசிட்லனா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்.
ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இதில் இருக்கக்கூடிய OH உள்ள வந்துட்டு NA நமக்கு வெளியே வந்துடும். ஸோ சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான், ரைட்டா? அண்ட் இங்கே நேரம் நமக்கு CH2OH ப்ளஸ் NaCl நமக்கு வெளியே போயிடும், ரைட்? ஸோ பென்சைல் ஆல்கஹால் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கன்வர்ஷனும் ஓவர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரொப்பீன் டு ப்ரொப்பைன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொப்பீனை எப்படி ப்ரொப்பைனாக மாற்றுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொப்பீன் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வரும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கும், ரைட்டா? இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரோமினேஷன் பண்ணலாம், Br2 நான் ஆட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ ப்ரோமினேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன மாறுது? CH3 CH பாண்ட் CH2, இங்கே Br, அகைன் என்ன இங்கே எனக்கு Br வரும். அடுத்து என்ன பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் ஆல்கஹாலிக் KOH. அப்போ ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு Br ரிமூவ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? CH3 ஸோ CH டபுள் பாண்ட் CH2Br அப்படின்னு இருக்கும், ரைட்டா? இப்போ அகெயின் நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் யூஸ் அ ஸ்ட்ராங் பேஸ், இதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, NaNH2 போட்டு ஹிட் பண்ணலாம். அப்படின்னா இந்த Br இந்த H நமக்கு வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்? CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH ஃபார்ம் ஆயிரும், ரைட்? இங்கேருந்து Br, இங்கேருந்து H நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, இங்கே CH2 வராது, CH தான், ரைட்டா? இங்கேருந்து Br ரிமூவ் ஆகிட்டா நமக்கு என்ன 1 2 3 4, அப்போ என்ன CH ஃபார்ம் ஆயிரும், ப்ரொப்பீன் நமக்கு ஃபார்ம் ஆயிரும், ரைட்? இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். இப்போது செகண்ட் ரியாக்ஷன் பாருங்கள். இதில் வந்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனால் டு எத்தில் ஃப்ளூரைடு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எழுத போகிறோம், ரைட்? இதை டெலீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, ரைட்? செகண்ட் ஒன் பாருங்கள், எத்தனால் டு எத்தில் ஃப்ளூரைடு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? எத்தனால்னா CH3 CH2OH, ரைட்? இதை எத்தில் ஃப்ளூரைடாக மாற்றணும். டேரெக்டாக இதை ஃப்ளூரினாக மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? we can convert into chloride. ஸோ SOCl2 போட்டு என்ன பண்ணிக்கலாம்? அதை குளோரைடாக மாற்றிக்கலாம். அப்போ என்ன மாறும்? நமக்கு CH3 CH2Clனு மாறும். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் யூஸ் AgF. ஸோ AgF ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் போட்டால் என்ன நமக்கு மைனஸ் AgCl வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் CH3 CH2Fன்னு வரும். அப்போ என்ன ஆயிரும்? எத்தனால் டு எத்தில் ஃப்ளூரைடு நமக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி, ஃபோர்த் ஒன். அண்ட் செவன்த் ஒன் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன் முடிச்சாச்சு. செவன்த் ஒன் ப்ரோமோ ஈத்தேன் டு ப்ரொப்பனோன் கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ ப்ரோமோ மீத்தேன் MC1 அண்ட் ப்ரொப்பைன் நமக்கு என்ன வருது? 3 கார்பன் C3. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் டேக் ப்ரோமோ மீத்தேன் CH3Br. இதில் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஐ கேன் ஆட் என்னது? KCN நியூக்ளியோஃபைல். ஏன்னா சைனைடு வருது இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருந்த இடத்துல? ஸோ CH3CN அப்படின்னு வரும். அண்ட் இந்த CN நான் எப்படி எழுதிக்கலாம்? C ட்ரிபிள் பாண்ட் என்ன எழுதிக்கலாமா? இப்போ எனக்கு இன்னும் 1 மோர் கார்பன் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஐ கேன் ஆட் கிரிக்னாட் ரியேஜன் CH3 MgBr ஆட் பண்ணலாம். CH3 மேலே மைனஸு, Mg மேலே ப்ளஸ்ஸு. இங்கே கார்பன் மேலே ப்ளஸ் இருக்கும், நைட்ரஜன் மேலே மைனஸ் இருக்கும். அண்ட் இது இங்கே அட்டாக் பண்ணும். எல்லாத்துலேயுமே டெல் போட்டுக்கோங்க, நான் இங்கே டெல் போடல. அப்போ என்ன ஆயிரும்? இங்கே அட்டாக் பண்ணும். அண்ட் MgBr நமக்கு அந்த பக்கம் அட்டாச் ஆகும். அப்போ என்ன ஆயிரும்? CH3 CH3 இங்கே டபுள் பாண்ட் N, ரைட்டா? ஸோ இங்கே என்ன ஆயிரும்? நமக்கு MgBr அட்டாச் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் த ஹைட்ராலிசிஸ் H2O அண்ட் H+. இப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த இடம் பிரேக் ஆகும். ஸோ இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H. ஏன்னா இது மேலே ப்ளஸ், இது மேலே நமக்கு என்ன வரும்? மைனஸு. அகெயின் இன்னொரு பாண்ட் இருக்கு இல்லையா? OH H போடுவோம். அப்போ இந்த கார்பனில் 2 OH வரும். 2 OH வந்து அன்ஸ்டேபிள். அதுலேருந்து நேரம் வாட்டர் ரிமூவ் ஆகிட்டு வெறும் இந்த O மட்டும் ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 C டபுள் பாண்ட் O CH3 ஃபார்ம் ஆயிரும், ரைட்டா? ஸோ ப்ளஸ் இந்த பக்கம் நமக்கு என்ன ஆயிரும்? NH2 MgBr நமக்கு வெளியே போயிடும். ஸோ நமக்கு என்ன ஆயிரும்? ப்ரொப்பனோன் ஃபார்ம் ஆயிரும், ரைட்? ஸோ லாஸ்ட் ஒன்று இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பியூட் 1ஈன் டு பியூட் 2ஈன் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட் 1ஈன்லேருந்து என்ன மாற்றணும்? அதை பியூட் 2ஈனாக மாற்றணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பியூட் 1ஈன் நம்ம எழுதிக்கலாம். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2, ரைட்டா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can go for the addition reaction, ரைட்? அப்போ அடிஷன் ரியாக்ஷன் போட்டால் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? அதில் ஆப்டாக HBr ஆட் பண்ணலாம், இல்லை HCl கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐ வில் ஆட் HBr அண்ட் மார்கோனிகாஃப் ரூல் ஆட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகும்? CH3 CH2 CH3 இங்கே Br வந்துடும். இப்போ நான் எலிமினேஷன் போடலாம். இப்போ ஆல்கஹாலிக் KOH போட்டு நான் என்ன பண்ணுறேன்? எலிமினேஷன் போடுறேன். அப்போ அந்த Br வெளியே போயிடும் எனக்கு.
அப்போ எனக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல மேஜராக இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 தான் எனக்கு என்ன மேஜராக ஃபார்ம் ஆகும். 1ம் ஃபார்ம் ஆகும், 1 மைனர். ஸோ என்ன ஆயிரும் நமக்கு இட் வில் ஃபார்ம் அஸ் அ மேஜர். செய்சப் ரூல் படி என்ன ஆயிரும் மேஜராக நமக்கு இது ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள். குளோரோ பியூட்டேன் டு N ஆக்டேன் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே பியூட் 4 கார்பன், இங்கே ஆக்ட் எத்தனை கார்பன் 8 கார்பன், அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம போடலாம். அப்போ 1 குளோரோ பியூட்டேன் எடுத்துக்கோங்க. அப்போ CH3 CH2 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 அண்ட் இங்கே நமக்கு என்ன வந்துடும் Cl ப்ளஸ் 2Na. இதுவும் நான் 2 டைம் போடுறேன். அப்போ என்ன ஆயிரும்னா நமக்கு வெளியே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் நமக்கு என்ன ஆயிரும் 2NaCl வெளியே வரும். ஸோ நான் இங்கே எழுதிடலாம் நினைக்கிறேன் சிம்பிளாக அதை அழிக்கிறதுக்கு. என்ன எழுதிக்கலாம் இங்கே -2NaCl. இப்போ என்ன ஆயிரும் நமக்கு CH3 CH2 6 டைம்ஸ் CH3 கம்பைன் ஆயிரும். ஏன்னா இங்கே மொத்தம் எத்தனை CH2 இருக்குது பாருங்கள். இங்கே 3 2 டைம்ஸ்னா 6 வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிரும் N ஆக்டேன் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். அடுத்து பென்சீன் டு பைஃபினைல். ஸோ பென்சீன் எடுத்துக்கிறேன். பென்சீன் இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் Fe அண்ட் குளோரினேஷன். ரைட்டா? அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பென்சீனில் குளோரினேஷன் நடக்கும். ரைட்? அப்போ எனக்கு இங்கே Cl வருதுன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ ப்ளஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அகெயின் 2Na நான் ஆட் பண்ண போகிறேன். ரைட்? ஸோ 2Na நான் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈத்தர் போடும்போது என்ன ஆயிரும் அது உட்ஸ் ரியாக்ஷன். இங்கே பென்சீன் எடுத்துருக்கனால அது என்ன ஃபிட்டிங்னு சொல்லுவோம். அப்போ இங்கே 2 டைம்ஸ் எடுப்பேன். அப்போ என்ன ஆயிரும்னா இந்த 2 பென்சீனில் இருக்க Cl வெளியே போய்ட்டு பென்சீன் கம்பைன் ஆயிரும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்கும் Cl இருக்கும். ஸோ இந்த 2 Cl வெளியே போய்ட்டு என்ன ஆயிரும் இந்த 2 பிளேஸும் நமக்கு கம்பைன் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் இட் வில் ஃபார்ம் அ பைஃபினைல். இப்போ நான் நமக்கு பைஃபினைல் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? பைஃபினைல் ஃபார்ம் ஆகும். ரைட்? ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கன்வர்ஷனும் நம்ம பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 10 கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. 10மே நடத்தியாச்சு. ரைட்? அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.